திண்டுக்கல் பைபாஸ் சாலையில் உள்ள வெங்காய மார்க்கெட்டில் பெண்கள் வாகனங்களை உள்ளேயும் வெளியேயும் விடாமல் போராட்டம். புதன்கிழமை மதியம் 12 மணி திண்டுக்கல்லில் பழனி புறவழிச்சாலையில் உள்ள அங்கு நகரத்தில் செயல்பட்டு வரும் திண்டுக்கல் தரகு மண்டி வர்த்தகர் சங்க வணிக வளாகம். இங்கு திண்டுக்கல் மற்றும் சுற்றுப்புற மாவட்டங்களிலும் ஆந்திராவிலும் விளைவிக்கப்படும் வெங்காயத்தை மொத்தமாக கொள்முதல் செய்து இங்கிருந்து தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களுக்கும் மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்த வெங்காய மண்டி இங்கு 10 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இதற்கு முன் 50 ஆண்டுகளுக்கு மேலாக திண்டுக்கல் வாணிவிலாஸ் அருகே செயல்பட்டது. இந்த வெங்காயப்பேட்டையில் 500க்கும் மேற்பட்ட மொத்த வியாபாரிகள் வெங்காயத்தை கொள்முதல் செய்து பணியாளர்களை கொண்டு அவற்றை தரம் வாரியாக பிரித்து மூட்டையில் கட்டி ஏற்றுமதி செய்து வருகின்றனர். வெங்காயத்தை தரம் பிரிக்கும் பணியை கைப்பார்த்தல் என்று அழைக்கப்படுகிறது. 200க்கும் மேற்பட்ட பெண்கள் இதில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் வழக்கம் போல் இவர்கள் பணிக்கு வந்தபோது தரம் பிரிக்கும் பணியை நிறுத்திவிட்டதாகவும், இந்த பணியில் ஈடுபட்டவர்கள் இன்று முதல் பணிக்கு வர வேண்டாம், இந்த தரம் பிரிக்கும் பணி நிறுத்தப்பட்டு விட்டது, இனி தரம் பிரிக்காமல் அப்படியே வெங்காயம் ஏற்றுமதி செய்யப்படும் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் வெங்காய தரகு மண்டி வணிக வளாகத்தின் முன் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். உள்ளிருந்து வெளியேயும் வெளியே இருந்து உள்ளேயும் வாகனங்களை செல்ல அனுமதிக்காமல் மறியலில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து அவர்களிடம் வெங்காய வியாபாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். பெண்கள் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எனினும் அவர்களுக்கு இன்று முதல் வேலை இல்லை என்று வியாபாரிகள் உறுதிபட தெரிவித்தனர். 3 தலைமுறைகளாக இங்கு இந்த பணியில் தாங்கள் ஈடுபட்டு வருவதாகவும், இந்த தொழிலையே நம்பி தங்களது குடும்பம் உள்ளது என்றும் அப்பெண்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். தங்களுக்கு மீண்டும் வெங்காயத்தை தரம் பிரிக்கும் பணியை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை உருவானது. மேலும் இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண்கள் கூறுகையில், 5 வருஷமா நான் வெங்காயப்பேட்டில் வேலை பார்க்குறேன். 3 பிள்ளை 7 வயசுல நான் பேட்டையில் நுழைஞ்சேன். இன்னைக்கு 65 வயசு ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் இந்த பேட்டையில் வேலை பார்த்தா நாங்கள் கஞ்சி குடிச்சிருக்கோம். இன்னைக்கு திடீர்னு நாங்கள் போவோம் வெங்காயன்ற வேலை இல்லைன்னா நாங்கள் எங்கே போகிறது? கையெடு, நாங்கள் எங்கே போகிறது? எங்கள் பிள்ளை குட்டிலாம் நாங்கள் எப்படி வளர்க்குறது? திடீர்னு எங்களை போனாக்கா நாங்கள் போக முடியாது. எங்களுக்கு வேலை கொடுக்கணும். 40-50 வருஷமா வேலை பார்க்குறோம். திடீர்னு இந்த கிண்டுற வேலை இல்லை அப்படின்னு நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க. அப்போ இந்த கிண்டுற பொம்பளையால ஒரு 1000 பேர் இருப்பாங்க. அந்த குடும்பம் எங்கே போவாங்க? போஸ்ட் ஒட்டிட்டாங்க. இதை எங்கே போய் நாங்கள் போய் கேட்கறது? யார்கிட்ட கேட்கறது? திடீர்னு நடவடிக்கை அது காரணமே எங்கள்கிட்ட சொல்லலை. காரணமே சொல்லாமல் எடுத்திருக்காங்க, நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது முதலாளி எடுத்த முடிவு. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பங்க. ஒரு கிராம தண்ணி கூட எங்ககிட்ட கிடையாது. வீடு வாசல் எதுவும் சொந்தம் கிடையாது. நாங்கள் இந்த வெங்காயம் கிண்டி தான் பிள்ளைய வளர்த்தேன். நான் காலத்தால இருந்து வேலை பார்க்குறேன். நான் 40 வருஷமா வேலை பார்க்குறேன். இதே திண்டுக்கல்ல தான் இருந்தேன். இதே திண்டுக்கல்ல தான் இருந்து காலம் தானேன். இப்போ எங்கள் வீட்டுக்காரர் இறந்து போகும்போது வாடகை கொடுக்க முடியாம கிராமத்தில் போது ஒரு சின்ன வீட்டை பிடிச்சி இருக்கேன். ரொம்ப ஏழைங்க. நான் இதை வச்சு தான் கஞ்சி குடிச்சேன். இதை வச்சு தான் காலம் தானே. இன்னைக்கு என் பிள்ளைங்க நிலைமை இப்படி ஆகிப்போச்சு. இன்னைக்கு போனா எங்க போவேன்? இத்தனை வருஷம் வேலை 5 வருஷமா வேலை பார்க்குறேன். என் பிள்ளை குட்டியை பூரா பார்த்தேன். இன்னைக்கு வேலை செய்யலாம் என்ன அர்த்தம்? குடிக்காத வந்துக்கலாமா? தரம் பூரா அம்பிட்டு வேலை பார்த்து செலவு ஜாதி ராஜாக்கூடாது. முதல் போட்டது அப்ப எதுக்காக வச்சேன்? நீ முதல் போட்டுட்ட. நான் எங்க அப்பயே கிட்ட விடாத சொல்லிட்டு முதல்ல எங்களுக்கு வேலை கொடுக்க சொல்லுங்க.